ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லேட் அப்டேஷனாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி யாருன்னா அப்டேட்டும் பண்ணியிருக்கலாம். இது வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எஸ்இடிசி பஸ்ஸுக்குலாம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது நாங்கள் ரீசெண்டாக இப்போ வந்து கும்பகோணம் போனோம். கும்பகோணம் போனதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுலேயுமே புக் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயும் போய் டைரக்ட் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து க்யூ இருக்கும், நம்மளால் புக் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம க்யூவில் நிற்கிற நேரம் இதிலே புக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை தமிழும் வருது, ஈஸியாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எத்தனை சீட் வேக்கன்சி இருக்குது, என்னென்ன டைமிங் பஸ் இருக்குது அந்த நீங்கள் போகிற ரூட்டுக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ லைக் நாங்கள் கும்பகோணம் போகிறோம், கும்பகோணத்துக்கு என்னென்ன டைமுக்கு பஸ் ரூட்டு வந்து டைமிங்கில் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இன்னும் வேக்கண்ட் இருக்குது, ஆல்ரெடி என்னெல்லாம் புக் ஆகிருக்கு, எத்தனை சீட் புக் ஆகிருக்கு, என்ன ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். ஓவரால் ஒரு அரௌண்ட் பாதி ரூட்டுக்கு வந்து எல்லாமே இதுலேயே இருக்குது. நம்ம என்ன ரூட் வேணும்னாலுமே செலக்ட் பண்ணி ரிட்டன் நீங்கள் வந்து அதே மாதிரி எந்த பிளேஸ்லேருந்து ரிட்டன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குமே சேர்த்து கூட நீங்கள் புக் பண்ணி இதுலேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதில் வந்து நல்லா அவைலபிள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம கேட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் போயிருந்தீங்க டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழம்பாக்கத்தில் இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன்ஸ்லேயுமே இப்போ நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலுமே இதுவுமே அங்கே போய் டேரெக்டாகவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங்கோடு உங்களுக்கு எல்லா ரூட்டுமே எல்லா ஊருக்குமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று வந்து கும்பகோணத்துக்கு வந்து ஸ்பெஷல் கோவில் தரிசனம் பார்க்குறதுக்கு கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணோன்னா இதில் போய் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.